Good morning to all. Today we are going to discuss about the NEET syllabus. In this video, we are going to explain about of both Tamil and English also. The unit 1 is the biology, diversity in living world. I am Dr. Dhanlakshmi. I have a YouTube channel, Chemistry Dhanlakshmi YouTube channel. கீழே நான் உங்களுக்கு இந்த லிங்கையும் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக லிங்க்குக்கு போயிடலாம். என்னென்ன வாட் ஆர் த வீடியோஸ் ஆர் தேர் அப்படின்றத பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். நிறைய இதில் இந்த வீடியோவில் நான் in this video I am going to explain about the key point about the unit 1. Unit 1ல ரெண்டு வீடியோ போட போகிறேன். This is the first video. இந்த டைவர்சிட்டி இன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோலையும் இதுக்கு அடுத்த வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். First of all, diversity in living world. இந்த உலகத்துல understanding the characteristic classification on organization of life on earth. அதாவது ஒரு சில கேரக்டரைசேஷனா பண்புகள் அதனுடைய வகைப்பாடுகளை வச்சுதான் நம்ம உயிர் வாழக்கூடிய பொருட்களை பிரிக்கிறோம் அப்படின்றாங்க. உயிர் வாழுது அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சி இருக்கு, மரங்கள் இருக்கு, ஃபிளார்ஸ் இருக்கு, so many ஃபிளார்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபிளார்ஸும் this is a very kind I think இல்லைங்களா? அப்போ இப்போ so many flowers and leaves and animal and human beings are there and depends upon these characterization. Plant, animal and human beings depends upon how it is classified mainly for characteristics, அதனுடைய பண்புகள், classification, அதில் இருக்கக்கூடிய divisions. So many divisions are there, no? And organizations of living on earth. இதுதான் மேஜரான வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். This is a key point 1. இதுல நிறைய subdivisions இருக்கு. அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். Okay. What is living? This first video நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்கா living அப்படின்னா என்ன, வேர்ல்ட் டைவர்சிட்டியில லிவிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். We already know the things it can be classified into for living and non-living things. ஒரு பொருளற்ற இரண்டு பொருட்களாக பிரிக்கிறோம். ஒன்று உயிருள்ள பொருள், மற்றொன்று உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். This is a living organism possess a life. அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா ஒரு உயிர் இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஹியூமன் பீயிங் ஆக இருக்கட்டும், plant and animals. Vital activities essential for survival. அதாவது ஒரு சில பண்புகள், அதாவது ஹியூமன் பீயிங் அப்படின்னா நடக்கிறது, தண்ணி குடிக்கிறது, thirst எடுக்கும்போது ட்ரிங்கிங் ஆஃப் வாட்டர், வாக்கிங் அண்ட் ஃபுட், இதெல்லாம் வந்து the human beings-க்கு need. பிளான்ட்டுக்கு ஒன்லி பார்த்தோம் அப்படின்னா it have a photosynthesis and water only. What is the animal? அனிமலுக்கு வந்து மோஸ்ட்லி ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்த ஃபுட்டு, வாட்டர் அதே மாதிரி தான். அப்போ ஒரு உயிருள்ள பொருட்கள் லிவிங் ஆர்கானிசம் நான் லிவிங் ஆர்கானிசத்திலிருந்து எப்படி வேறுபடுறது அப்படின்றாக்கா கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய பண்புகளை வைத்து தான். லிவிங் ஆர்கானிசம் பொசஸ் லைஃப் அண்ட் பெர்ஃபார்ம் வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் எசென்ஷியல் ஃபார் சர்வைவல். உயிர் வாழ்றதுக்கு அது நான் லிவிங் திங்ஸ்லேருந்து ஒரு சில வேறுபாடுகளை கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. They show distinct characteristics that set them apart from non-living things. Okay, this is the major kind. These characteristics help us identify and understand the nature of life itself. அப்ப அந்த மாதிரியான வித்தியாசங்கள், அந்த characterizations என்னென்ன, what are the characteristics and classifications and organization or that அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிளான்ட்னு எடுத்தோம்னா அந்த பிளான்ட்டோட ஃபேமிலி என்ன, ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்தோம்னா ஹியூமன் பீயிங் அண்ட் இட் கேன் பி கிளாசிஃபைட் டூ ஒன்லி, ஃபீமேல் அண்ட் மேல். வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் தேர், நோ, அது நான் லிவிங் திங்ஸ்லேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். Characteristics of living organisms. In this living organism பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த living organisms first we are mainly focused to the 5 point only. Okay, the first one is metabolism. What are the reactions is going on and growth, how it is growth.
and what are the reproductions of that, and consequence, and cellular organizations. These are the important fact of the characteristics of living organisms. The first one is metabolism. Metabolism அப்படின்னா ஒரு உடலிலேயோ இல்ல வேற reactions நடக்கிறதுன்னு சொல்லலாம். All chemical reactions occurs inside the body. ஒரு ஆர்கானிசம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மனிதனுடைய உடல்ல நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. சாப்பிடுற ஃபுட்டு வந்து அது எப்படி வெளியில வருது, so many, அது பிளட்டா மாறுது, அப்ப நிறைய நடக்குது. அப்ப இன்க்ளூட்ஸ் the ATP சொல்றோம் இல்லையா, ATP, ADP, photosynthesis, அதுவுமே இதுல வரலாம் சொல்லலாம். இன்க்ளூட்ஸ் anabolism. anabolismனா என்ன, பில்டிங் அப், அண்ட் கெட்டபாலிசம், பிரேக் டவுன். அதாவது சாப்பிடக்கூடிய பொருள் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகி நம்ம பெரிய ஒரு ஸ்வீட்டா இருக்கட்டும், ஒரு சாதமாக இருக்கட்டும், ஒரு ரைஸாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அப்படியே நம்ம சாப்பிட முடியாது. இட் இஸ் பிரேக்கிங் டவுன், பிரேக் பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். அப்போ அதுதான் சொல்றாங்க கெட்டபாலிசம் அண்ட் anabolism. This is an important point. This is the anabolism and catabolism. The anabolism means building up, catabolism means breaking down. Okay, right. Most important defining features of life. This the metabolism தான் ஒரு முக்கியமான ஒன்று. This is the first kind. And second one is growth. இப்போ இந்த ஃபுட், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஒரு உடல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது, அது பிளான்டாக இருக்கட்டும், அது அனிமலாக இருக்கட்டும். growth. Living organisms grow by cell division. Cell division இருக்கிறதுனால தான் லிவிங் ஆர்கானிசம் என்னவாகுது, வளர ஆரம்பிக்குது. In multicellular organisms, growth occurs due to increase in cell number. அப்ப what does mean by என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா, what is living organism, எதை வச்சு உங்களுக்கு வளருது அப்படின்னா, லிவிங் ஆர்கானிசம் வளர்றதுக்கு முக்கியமானது என்னன்னா, it is the cell divisions. In multicellular organism நிறைய இருந்துச்சு, இந்த மாதிரி multicellular போய்கிட்டே இருந்துச்சுன்னா the growth occurs due to increase in cell number. அப்ப cell number நிறைய இருக்கும். எதுல, only for living organism. அப்ப செல் இருக்கிறதுனால தான் ஒரு உடலினுடைய வளர்ச்சி நிர்ணயிக்கப்படுகிறது. What is meant by non-living things? Non-living things, non-living objects grow by external accumulation. வெளியில இருக்கக்கூடிய புறத்துல வச்சுதான் வளருது. லிவிங் ஆர்கானிசம் என்னமாகுது, செல் டிவிஷன்ல இந்த செல் வந்து 2, 4, 6 அந்த மாதிரி டிவிஷன் ஆகுது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, this is the second point. Another one is the reproductions. Mostly the living organisms reproduce to form a new individuals. Yes or no? Yeah. ஒரு லிவிங் உயிருள்ள பொருட்கள் ரீப்ரொடக்ஷன் ஆகி ஒரு நியூ ப்ராடக்டை கொடுக்குது. அது மீன்ஸ் ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், பிளான்டாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், these are producing the new individuals. தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தை ஒரு ப்ரொடக்ஷனை உருவாக்குது. Can be asexual or asexual regions. Okay. Some organisms do not reproduce but are still considered living. சிலது பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் ரீப்ரொடியூஸே பண்ணாது, ஆனாலும் அதை still we are going to consider, அந்த மாதிரி இருக்கக்கூடியதையும் நம்ம லிவிங் ஆர்கானிசத்துல சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது கான்சிக்வன்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பாண்ட் to stimuli such as light. அதாவது ஒரு உயிருள்ள பொருட்கள் மேல லைட்டோ இல்லை ஒரு டெம்பரேச்சரோ இல்லை ஒரு சவுண்டோ இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இப்போ கூப்பிட்டா கேட்கறது, பார்க்கறது, இந்த மாதிரியான செய்கைகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியா இருக்கக்கூடியது தான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்றோம். This ability is called consequence or responsiveness. அதாவது கேட்டோட தகவல்களை பரிமாறுறது, அதான் ரெஸ்பான்ஸா இருக்கிறது. அடுத்தது செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். We are already known, depends upon the growth. Okay, growthக்கு மெயின் காரணமே செல் டிவிஷன்ஸ் தான். All living organisms are made up of cells. Cell is the structural and functional unit of life. ஒரு மனிதனுடைய லைஃப், அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய ஹைட் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது செல். Even unicellular organisms cannot metabolisms inside a single cell அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே,
These are all the characteristics of living organisms. These are major key points of the living organisms. What is the biodiversity? What is the understanding of the biodiversity? Biodiversity means the total variety of life formed present in the earth, living and non-living things. What are the living organisms? See here, biodiversity means biodiversity அப்படினா total variety of மொத்தமா variety of life forms present on earth. எர்த்ல இருக்கக்கூடிய மொத்தமான animal, plant, humans எல்லாத்தையும் சொல்றோம். It encompasses all living organisms from microscopic bacteria to giant blue whales and includes the ecosystem they form. அதாவது ஓரினத்திலிருந்து ஒரு சின்ன பொருள்ல இருந்து ஒரு 6 அறிவுள்ள மனிதன் வரைக்கும் எல்லாத்தோட total variety நிர்ணயிக்கிறது தான் biodiversity அப்படின்னு சொல்லி சொல்றோம். Understanding the biodiversity. What is meaning of understanding biodiversity? Means total variety of life forms present on the earth. Okay, understanding biodiversity helps us appreciate to complexity and interconnectedness of life on our planet. அதாவது இந்த எர்த்ல எவ்வளவு விதமான வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு, வகைப்பாடுகள், கிளாசிஃபிகேஷன்ஸ், எத்தனை ஃபேமிலிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் பூ நிறைய எப்படி, ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கு, ரூட், ஸ்டெம், இதெல்லாம் அடுத்த செகண்ட் யூனிட்ல படிப்போம். இது எல்லாத்தையும் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பயோடைவர்சிட்டின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அடுத்தது see here, levels of biodiversity. In diversity, so many levels are there. One is depends upon genetic, species and ecosystems. But genetic means பாரம்பரியமா, லெகசியா வருது. ஸ்பீசிஸ் அப்படின்னாக்கா அனிமல்ஸ், ஃபங்கை, ஆர்கானிசம், பிளான்ட்டுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லக்கூடியது. ஓகே, variety, variation in gene within a species. Example, different varieties of rice. Nowadays we are producing or innovating so many things are there. புதுசா ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நம்ம அதாவது சீட் இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் உருவாக்குறோம் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ், வீட் அண்ட் மேங்கோ ஷோவிங் த ஜெனெட்டிக் வேரியேஷன்ஸ். ஓகே, அதில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, திஸ் 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் இன் ரீஜன்ஸ், நிறைய ரீஜியன்கள் இருந்தாலும் பர்டிகுலரா சொல்லக்கூடியது டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் இன் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். இந்த காட்டுல நிறைய எக்கோசிஸ்டம்ஸ், நிறைய ஸ்பீசிஸ் இருந்தாலும் பர்டிகுலரா இன்க்ளூடிங் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம், இதெல்லாம் இதை பத்தி படிக்கிறது தான் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. அடுத்தது இக்கோசிஸ்டம் டைவர்சிட்டிஸ். வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம் சச் அஸ், எக்கோசிஸ்டம் அப்படின்றது ஃபுல்லா, ஜெனட்டிக்ன்றது உன்ன பத்தி படிக்கக்கூடியது. ஸ்பீசிஸ்னா அடுத்த லைன். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்னா ஒரு பர்டிகுலர் ஹியூமனை அதை மாதிரி படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட். அப்புறம் அதோட வெளிப்புறத்துல படிக்கக்கூடியது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. அப்புறம் ஃபுல்லா எல்லாத்தையுமே படிக்கிறது தான் ecosystem diversity. Variety of ecosystems such as forest, desert, oceans, grassland, wetlands and mountains. Each ecosystem has unique characters. ஒவ்வொரு ecosystemமும் தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கேரக்டரைசேஷன், தனிப்பட்ட பண்புகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்தது why classification is essential. ஏன் வகைப்பாடுகள் அப்படின்றது முக்கியம்? taxonomy of living things. ஒரு மனிதன் வளர்றான் அப்படின்னாக்கா ஹியூமன் பாருங்களேன், ஸ்பீசிஸ், ஜீன், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம் அண்ட் டொமைன், இது எல்லாமே ஒரு லிவிங் திங்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது சிம்பிள் ஸ்டடி, கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன், அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ட்ரான்ஸ் எவால்யூஷன் அண்ட் யூனிவர்சல் நேம்ஸ். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலையோ எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதை சிம்பிளா ஸ்டடி பண்றோம். மேக் ஸ்டடி சிம்பிள் அண்ட் சிஸ்டமேட்டிக். இது எப்படி வந்துச்சு, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சிஸ்டமேட்டிக்கா ஸ்டடி பண்ணக்கூடியது. அடுத்தது கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன், டு ஐடென்டிஃபை அண்ட் நேம் அண்ட் ஆர்கானிசம் கரெக்ட்லி. இது இந்த ஆர்கானிசம் தானா, இது இந்த ஃபேமிலி தானா அப்படின்னு வி ஷுட் கரெக்ட்லி இன்ஃபர்மேட்டிவ், கரெக்டான இன்ஃபர்மேஷனை வி ஆர் கேதரிங் ஆர் வி ஆர் சர்ச்சிங்.
அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப், அண்டர்ஸ்டாண்ட் சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிளான்ட்கள் இருந்துச்சா, அதோட சிமிலாரிட்டி மாதிரி இருக்கா, டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாம். அடுத்தது ட்ரேஸ் எவாலுவேஷன். ட்ரேஸ் எவாலுவேட்டரி ட்ரேஸ் கொஞ்சமா எவாலுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்றது. அப்புறம் யூனிவர்சல் நேம்ஸ், ப்ரொவைடிங் யூனிவர்சல் சயின்டிஃபிக் நேம். அதுக்கப்புறம் தான் இது பேபேசி ஃபேமிலி, இது சொலனேசி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் இருக்குது. சாதாரணமாக ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம ஃபேமிலியோட நேமை வந்து நிர்ணயிக்க முடியாது. We should follow these kind of characterizations only and then we are going to provide universal scientific names அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது taxonomy and systematic. What are the taxonomy? Taxonomy அப்படின்னா this is a branch of biology that deals with organisms, living organisms particularly. Identification of organisms. Either living or either non-living things. First we should identify. Definitely we are going to identify. அடுத்தது nomenclature. In chemistry, we are having the nomenclatures, methyl group, ethyl group, bromine group, iodine. We are going, this group is attached to one or two, any other. எங்கேயாவது பிரான்ச்ல அட்டாச் ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நாமென்கிளேச்சர்னு சொல்லுவோம். அப்போ நேமிங், அதுக்கு பேர் என்ன சொல்றோம், நேமிங். அதுக்கப்புறம் தான் கிளாசிஃபிகேஷன், குரூப்பிங். இது எந்த குரூப்ல வருது, எந்த டாக்ஸானமில வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். Focuses mainly on naming and grouping organisms in a systematic manner. இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க, டாக்ஸானமி, கிளாசிஃபிகேஷன், நாமென்கிளேச்சர் அண்ட் தென் மார்ஃபாலஜி. இது வந்து ஒரு ஸ்பெசிமென். வாட் இஸ் த ஸ்பெசிமென்? பிளான்ட். மெயின்லி பிளான்ட்டை தான் நம்ம சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் அப்படின்னா they study diversity of organisms. அது எந்த டைவர்சிட்டியில இருக்கு. அதே மாதிரி எவாலுவேட்டரி ரிலேஷன்ஷிப், அந்த எவாலுவேஷன் தான் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பைலோஜென்ஸ், அதாவது எவாலுவேஷனோட ஹிஸ்டரி. அது வந்து எப்படி எவாலுவேஷன் ஆகுது, அதாவது சிஸ்டமேட்டிக் ப்ராட் பெரிய திங் தேன் டாக்ஸானமி. டாக்ஸானமியை விட அது ரொம்ப பெரிய திங்ஸ்ன்னு சொல்றாங்க. என்னன்னா encompassing evaluatory perspectively. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னா ஒரு ஸ்பெசிமென். எங்கிட்ட ஒரு கையில ஒரு பிளான்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம், அதோட டாக்ஸானமியை நிர்ணயிக்கிறோம். அது வந்து என்ன ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை வகைப்படுத்துறோம், அரேஞ்ச்மெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அதுக்கு நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் மார்ஃபாலஜி பண்றோம். அப்போ தீஸ் ஆர் ஆல் த சிஸ்டமேட்டிக் திங். டாக்ஸானமியை இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பண்றதுக்கு தான் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஸ்பெசிமனுக்கு நேமை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்றது பேரு தான் சிஸ்டமேட்டிக் திங்க். These are all the understanding species. See here, what is meaning of definition of species? First of all, we know a species அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். A species is a basic unit of classification. அதாவது ஸ்பீசிஸ் அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேபேசி ஃபேமிலி, சொலனேசி ஃபேமிலி, மியூசேசி ஃபேமிலி, மாதிரி so many families are there. அப்போ அந்த மியூசேசி ஃபேமிலினா அந்த பேபேசினா சங்குப்பூ சொல்லுவாங்க. அந்த சங்குப்பூ மட்டும்தான் அந்த ஃபேமிலியில இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ திஸ் இஸ் த ஸ்பெசிபிக் பேசிக் யூனிட். அதை ஏன் அந்த எந்த நிறைய இருக்கும். அப்ப எந்த விதமான ஒரு பர்டிகுலர் திங்க் தான், ஒரு பர்டிகுலர் ஒண்ணு மட்டும் சிமிலரா இருந்துச்சுன்னா அந்த பேபேசி ஃபேமிலின்னு சொல்றோம். ஒன் பர்டிகுலர் திங் ஒரே மாதிரி பிளான்ட்டுக்கு இருந்துச்சுன்னா மியூசேசின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னு பாக்குறது தான் ஸ்பீசிஸ்ன்னு சொல்றோம். ஓகே, இட் ரெப்ரசன்ட்ஸ் எ குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் எ சிமிலர் ஸ்ட்ரக்சர், இன்டர்பிரீட் நேச்சுரலி, ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப ஸ்பீசிஸ் அப்படின்றது ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த ஸ்பீசிஸ் தெரிஞ்சாதான் நம்ம கிளாசிஃபிகேஷனுக்கே போக முடியும். டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட். இதுல எப்படி பண்றோம் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட், வெளிப்புற தோற்றத்தை வச்சு, பேஸ்ட் ஆன் அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த பூ வந்து அந்த பூ மாதிரியே இருக்கு, ஸோ இது இந்த ஃபேமிலியா இருக்கலாம் அப்படின்னு மார்ஃபாலஜி. அடுத்தது பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் பேஸ்ட் ஆன் த இன்டர்பிரீடிங் மோஸ்ட் அக்செப்டபிள். இது பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ், அதாவது இன்டரா உள்ள போய் பார்த்து இது இந்த ஸ்பீசிஸ் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அக்ரி. மார்ஃபாலஜி பத்தி பார்க்கறது வந்து அவ்வளோ பெரிய அப்பியரன்ஸை பத்தி பார்க்கறது வந்து அப்படி ஒன்றும் அக்செப்ட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்பீசிஸ். This is the taxonomical hierarchy.
what is the classifications involves placing organism in different categories called taxa, arranging for most species of taxa அப்படின்றது various category. பாருங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறது நாமிக்கல் வேர்ட். அரேஞ்ச் லைஃப் டொமைன் கீழே இருந்து வரும். ஸ்பீசிஸ், ஜீன், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம், டொமைன், லைஃப், இது இப்படி சொல்றோம். ஃபர்ஸ்ட் கிங்டம், ஹையஸ்ட் கேட்டகரி, மோஸ்ட் ஜென்ரல். ஓகே, யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடியது. நான் பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்றேன். அடுத்தது டிவிஷன், மேஜர் டிவிஷன் வித் கிங்டம். கிங்டம் ஃபர்ஸ்ட் கிங்டம்ன்றது ஒரு எல்லா ப்ளூ கலர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆல் ப்ளூ கலர் ஃபிளார்ஸ் ஆர் பிரசன்ட் இன் கிங்டம்னு வச்சுக்கிறோம். இதுல மேஜர் குரூப்ஸ் வித் இன் கிங்டம். ப்ளூலே லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ எல்லாம் இருக்கு இல்லையா, அது பிங்க் மீன்ஸ் அது லைட் ப்ளூவை தனியா எடுத்துக்கோங்க. ஃபைலம் டிவிஷன்ஸ், லைட் ப்ளூவை நான் தனியா எடுத்துட்டேன். கிளாஸ், குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஆர்டர். இந்த லைட் ப்ளூல இருக்கக்கூடிய ஒரு 10 பூவை நான் கலெக்ட் பண்றேன். இது ப்ளூ கலர், இது லைட் ப்ளூ. லைட் ப்ளூல இருக்கக்கூடிய 10 ஃபிளார்ஸை கலெக்ட் பண்றது கிளாஸஸ். ஆர்டர், குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். அந்த 10 பூல ஒரு சில பூக்கள் பார்த்தோம் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இன்டர்பிரீடிங்கா ஒரே மாதிரி இருக்கும். அப்படி தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறோம். மார்ஃபாலஜி, இன்டர்பிரீடிங். அப்புறம் ஃபேமிலி, குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெண்டர். அப்போ ஃபேமிலியை இது என்ன ஃபேமிலின்னு செக் பண்றோம். அப்போ ஜி, குரூப் டு ரிலேட்டட் ஸ்பீசஸ் எப்படி இருக்கு. அப்புறம் ஸ்பீசஸ், லோயஸ்ட் கேட்டகரி, திஸ் த மோஸ்ட் ஸ்பெசிஃபிக். ஹையஸ்ட் கேட்டகரி மீன்ஸ் லெஸ் சிமிலாரிட்டி பட் மோர் ஆர்கானிசம். Lower category means more similarity but few organisms. That is the difference of kingdom and species அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, இது வந்து ஒரு ஆல் ப்ளூ கலர் ஃபிளார்ஸ், லைட் ப்ளூ கலர் ஃபிளார்ஸ், ஒன்லி லைட் ப்ளூ ஃபார் 10 லைட் ப்ளூ இருக்கு. 10 ப்ளூல ரெண்டா பிரிக்கிறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டர்பிரீடிங் அண்ட் மார்ஃபாலஜி. வெளிப்புறத்தையும் உள்புறத்தையும். அப்புறம் அதோட ஃபேமிலி கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அதோட குரூப், அப்புறம் தான் ஸ்பீசிஸை கண்டுபிடிக்கிறோம். Okay, this is the last slide, but it have another video is also there. இன்னொரு வீடியோ இதுக்கு போட்டிருக்கிறேன், என்னன்றதையும் பார்ப்போம். இந்த வீடியோல இது part 1 வீடியோ. Binomial nomenclature, introducing or careless leanness. Binomial nomenclature is the scientific system. இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த மாதிரி கண்ணா பின்னா நம்ம நேம் கொடுக்க முடியாது. பாருங்க, binomial nomenclature. This common name is tiger and the specific name is gene. இத வச்சு panther and teachers அது வந்து பிரிக்கிறோம் இல்லையா, அததான் சொல்றோம் scientific name வச்சு. இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க binomial. அப்ப system naming organism using 2 Latin words. Latin wordல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. This is the structure and rule. அது ரெண்டும் என்ன, binomialனா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து structure. First word, gene mean capital letter. Second word, species name small letters. This is the example, Homo spanish. அடுத்தது Mangifera indica. ஓகே, இதுதான் வந்து அதோட நேம். அப்ப இது வந்து ஜீன் அப்படின்றது கேபிட்டல் லெட்டர். ஜீன் அப்படின்றது கேபிட்டல், ஜீன்ஸ் நேம் இஸ் a capital letter. This is, and second name is a small letter. சொல்றோம் இல்லையா, Homo, Mangifera, indica, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா செகண்ட் வேர்ட். ஸ்பீசிஸ் நேம், indica அப்படின்றது ஸ்பீசிஸ் நேம். ரூல்ஸ், நேம்ஸ் ஆர் இன் லாட்டின் ஆர் லாட்டினைஸ்ட். இது வந்து சொல்றோம்ல, this is a common name. டைகர், புலி, இதிலே வந்து பாந்த்ரியா அண்ட் டைக்ரஸ், இது வந்து ஜீன், இது வந்து ஸ்பீசிஸ். ஓகே, printed in italics. Italicsல தான் எழுதுவோம் அதை. Underlined when handwritten. ஓகே, hand அதை you underline பண்ணி எழுதுவோம். அது வந்து மாடல் எழுதுறதே வந்து எப்படி இட்டாலிக்ஸ், ஒரு மாதிரி சாட்சி மாதிரி எழுதியிருக்கோம். அதை எழுதியிருக்காங்களே, அதான் இட்டாலிக்ஸ். Gene can be abbreviated after first use. இது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, avoids confusion due to the local names. லோக்கல் நேம்க்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ப்ரொவைட்ஸ் யூனிவர்சல் ஐடென்டிட்டி, அதாவது ஒரே மாதிரியாக இருக்கு. ஷோ ரிலேஷன்ஷிப் பட் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ், அதாவது டிஃப்ரெண்டாகவும் இருக்கணும், பேரும் நல்லா இருக்கணும், காமனாகவும் இருக்கணும், நாமன்கிளச்சரை பைனாமிக்கல் நாமன்கிளச்சரை ஃபாலோ பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, ஐ திங்க் இது வரைக்கும் உங்களோட இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த கிராஷ் கோர்ஸாக போடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன்.
I think it is enough for 15 days. Okay, உங்களுக்கு நான் அந்த லிங்கும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. If you have any doubt கீழே எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ல போடுறேன். அது அமேசான்லேயும் வந்திருக்கு, அதோட லிங்கையும் போடுறேன், வேணா வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ்.